அருளே ஆனந்தமே என்ற அழகான தலைப்பில் தொடர்ந்து பெருமக்களே தெய்வ சேக்கிழாருடைய பெரிய புராணத்திலிருந்து திருஞான சம்பந்த பெருமானுடைய அருள் வரலாற்றை தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகிறோம். எச்சில் மயங்க உனக்கு இது இட்டாரை காட்டு என்று தந்தை கோபப்பட்டவுடன் கையால் தாளமிட்டு தோடுடைய செவியன் என்று பாடி எம்மை இது செய்த பிரான் இவனன்றே என்று ஞானசம்பந்த பெருமான் காட்டிய திசையில் அற்புதமாக சிவபெருமான் உமையம்மையோடு காட்சி தந்த திறத்தை கடந்த வாரத்திலே நாம் பார்த்து முடித்திருக்கிறோம். திருஞான சம்பந்த பெருமானுடைய தேனமுதமாகிய தேவாரம் அன்று முதலாக தமிழகத்திலே பெருக்கெடுக்க தொடங்கிற்று. இந்த தேவாரம் தொடங்கிற்று என்று சொல்வதோடு கதையை முடித்து விடாது சேக்கிழார் பெருமான். தொடர்ந்து வருகிற பகுதிகளிலேயெல்லாம் திருஞான சம்பந்தர் தேவார திறன்கள் இத்தகையது என்பதை எடுத்துச் சொல்ல தன்னுடைய காப்பியத்தை பயன்படுத்தி இருக்கிறார். வெறும் கதை சொல்லியாக ஞானசம்பந்தர் வரலாறு சொல்லுவதோடு முடித்து விடாது, ஞானசம்பந்தருடைய பதிகங்கள் எப்படிப்பட்ட அமைப்புடையன என்பதை நமக்கு சொல்ல வேண்டும் என்று கருதுகிறார். சேக்கிழாரை போன்ற பேர அருளாளர்களுடைய கையில் இந்த திருமுறை கிடைத்திருக்கவில்லை என்றால் திருமுறை பற்றிய இத்தனை வளர்ந்த சிந்தனைகளை தமிழ் மக்களாலே நிறைவாக பெற்றிருக்க முடியாது. 10 பாடல்கள் கொண்ட ஒரு பதிகத்தை பாடி அதனுடைய நிறைவாக 11வது பாடலில் இந்த பாடலை பயில்வார் பெறுகிற பலன் என்னது என்பதை சொல்லி ஒரு பதிகத்தை 2 பதிகத்தை தோற்றி வைத்தார் அன்னை காரைக்கால் அம்மையார். அதற்கு மூத்த திருப்பதிகங்கள் என்று பெயர். அதற்கு பிறகு பதிக பெருவழியில் நின்று அற்புதமான பதிகங்களை தமிழகத்துக்கு தந்தவர் திருஞான சம்பந்த பெருமான். இந்த தோடுடைய செவியனை நமக்கு அறிமுகப்படுத்தி முடித்துவிட்டு அடுத்து சொல்ல வருகிறார் அந்த பதிகங்கள் எப்படி அமைந்திருக்கும் என்று. அக்காலத்தில் சென்று சென்று ஊர் ஊராக தல யாத்திரை மேற்கொண்டு மக்களை நெறிப்படுத்தி வாழ்வு தர வேண்டிய கட்டாயம் இருந்த காரணத்தால் ஒவ்வொரு பதிகத்திலேயும் 8, 9, 10, 11வது பாடல்கள் ஒரே மாதிரியான செய்தி சொல்லுகிற தன்மையுடைய பாடல்களாக ஞானசம்பந்தராலே அமைக்க பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட வரிசை முறையை அவர் ஏன் அமைத்தார் என்ற கேள்விக்கு நாம் விடை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தெய்வ சேக்கிழாருடைய தாழ் மலர்களை வந்திப்பதை தவிர பெருமக்களே நமக்கு வேறு வழி இல்லை. ஒவ்வொரு 8வது பாடலிலும் பதிகத்தில் ராவணன் இமயமலையை பெயர்த்தெடுத்ததும் அவன் அதற்கு பிறகு பெருமானினுடைய திருக்கால் விரலால் அழுத்தப்பட்டு சிக்குண்டதும் பிறகு பிழை பொறுக்க வேண்டும் என்று பெருமானை நினைந்து சாமகானம் பாடியதும் அது காரணமாக அவனை அருளி செய்த பெருமானினுடைய கருணையையும் நினைவு கூறுவதன் மூலமாக மண்ணுலகில் யார் ஒருவர் சிவபெருமானுக்கு பிழை செய்தாலும் நினைந்து வருந்தினால் அவர்களுக்கு அருள் செய்கிற கருணையாளன் என்பதை சொல்வதற்காகத்தான் ஒவ்வொரு பதிகத்தின் 8வது பாடலிலேயும் ராவணனை பற்றிய குறிப்பை வைத்தார் என்று சேக்கிழார் பெருமான். தோடுடைய செவியனை தொடங்கி அடுத்து நடத்துகிற கதைப்பகுதியில் பதிகத்தினுடைய தன்மை என்னது என்பதை எடுத்து காட்டுகிறார். ராவணனை பொறுத்தவரையிலும் ராமாயண கதையில் அவன் எதிர்முகை பாத்திரமாக காணப்படுகிறான். ஆனால் சைவத்தை பொறுத்தவரை அவன் மிகச்சிறந்த சிவபக்தன். ராவணன் மேலது நீர் என்று திருநீற்றின் பெருமை சொல்லுகிற நேரத்தில் அதனுடைய சிறப்பை எடுத்துச் சொல்லுகிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அவனுடைய துணைவியாக இருந்த அளப்பரிய கற்பரசி மண்டோதரியினுடைய பெருமை என்னது என்பதை மாணிக்கவாசக பெருமான் எடுத்துச் சொல்கிறார். எனவே தவறு செய்தவர்கள் மனம் வருந்தினால் அவர்களுக்கு தண்டனையிலிருந்து அருளிப்பாடு தருகிற கருணையாளன் என்பதை சொல்ல 8வது பாட்டையும் 9வது பாட்டில் ஒரு நேரத்தில் யார் பெரியவர்கள் என்று திருமாலுக்கும் பிரம்மதேவனுக்கும் இடையிலே கருத்து வேறுபாடு வர சிவபெருமானிடம் அவர்கள் வர பெருமான் அனல் உருவாக எழுந்து நிற்க அவருடைய அடியையும் முடியையும் தேடி எய்த்து கடைசியில் சிவபெருமானே பெரியன் என்பதை உணர்ந்தார்கள் திருமாலும் பிரம்மனும். ஒவ்வொரு பதிகத்தின் 9வது பாடலிலேயும் நான் பெரியன் என்று கருதி தருக்குறுகிறவர்கள் நம்மிலும் மேலான பெருமான் ஒருவன் இருக்கிறான் என்ற உணர்வை பெற வேண்டும் என்பதற்காக சின்ன எல்லைக்குள் நின்று நம்மை நாமே ஆராதித்துக் கொள்வதை விட நமக்கு மேல் ஒரு தெய்வம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேணும் என்பதற்காக திருமால் நான்முகன் தேடிய செய்திகளை 9வது பாடல்களில் வைத்திருக்கிறார் என்பதை சொல்லுகிற
அழகான வரிசை முறை பற்றிய சேக்கிழாருடைய விளக்கங்களை தருகிற 8, 9வது பாடல்களை அதனுடைய திறத்தை சேக்கிழார் நெறி நின்று நீங்கள் கேட்க ஓதுவா மூர்த்திகளுக்கு இப்பொழுது நான் வழிவிடுகிறேன். மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்தடையின், மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்தடையின், கண்ணுதலான் பெருங்கருணை கை கொள்ளும் என காட்ட, மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்தடையின், கண்ணுதலான் பெருங்கருணை கை கொள்ளும் என காட்ட, எண்ணமிலா பல்லரக்கன் எண்ணமிலா பல்லரக்கன் எடுத்து முறி திசை பாட, எண்ணமிலா பல்லரக்கன் எடுத்து முறி திசை பாட, எண்ணமிலா பல்லரக்கன் எடுத்து முறி எண்ணமிலா பல்லரக்கன் எடுத்து முறிந்து, எண்ணமிலா பல்லரக்கன் எடுத்து முறி திசை பாட, அண்ணலவர் கருள் புரிந்த அண்ணலவர் கருள் புரிந்த ஆகப்பாடருள் செய்தார், எண்ணமிலா பல்லரக்கன் எடுத்து முறி திசை பாட, அண்ணலவர் கருள் புரிந்த ஆகப்பாடருள் செய்தார். தொழுவார்க்கே அருளுவது சிவபெருமான் என தொழார், தொழுவார்க்கே அருளுவது சிவபெருமான் என தொழார், பழுவான மனத்தாலே மாலாய மாலயனோ, தொழுவார்க்கே அருளுவது சிவபெருமான் என தொழார், பழுவான மனத்தாலே மாலாய மாலயனோ, தொழுவார்க்கே அருளுவது சிவபெருமான் என தொழார், பழுவான மனத்தாலே மாலாய மாலயனோ, பழுவான மனத்தாலே மாலாய மாலயனோ, கிழிவாகும் கருவிலங்கும் இழிவாகும் கருவிலங்கும் பறவையுமாய் செய்தாமை, இழிவாகும் கருவிலங்கும் பறவையுமாய் செய்தாமை, இழிவாகும் கருவிலங்கும் பறவையுமாய் செய்தாமை, இழுவார்கள் அஞ்செழுத்தும் இழுவார்கள் அஞ்செழுத்தும் உதித்து இந்த வழி பிரித்தார், இழுவார்கள் அஞ்செழுத்தும் உதித்து இந்த வழி பிரித்தார், இழிவாகும் கருவிலங்கும் இழிவாகும் கருவிலங்கும் பறவையுமாய் செய்தாமை, இழிவாகும் கருவிலங்கும் பறவையுமாய் செய்தாமை, இழுவார்கள் அஞ்செழுத்தும் உதித்து இந்த வழி பிரித்தார், இழுவார்கள் அஞ்செழுத்தும் உதித்து இந்த வழி பிரித்தார், அஞ்செழுத்தும் உதித்து உய்ந்தபடி பிரித்தார், அஞ்செழுத்தும் உதித்து உய்ந்தபடி பிரித்தார், இழிவாகும் கருவிலங்கும். திருஞான சம்பந்தப் பெருமானின் ஒவ்வொரு பதிகத்திலும் 8வது பாடலும் 9வது பாடலும் என்ன சொல்ல வருகின்றன என்பதை விளக்கி காட்டிய சேக்கிழார் பெருமான் அடுத்து வருகிற 10வது பாட்டிலும் நிறைவாக 11வது பாட்டும் எவ்வாறு வருகின்றன, என்ன சொல்ல வருகின்றன என்பதை சொல்வதன் மூலமாக
திருஞான சம்பந்த பெருமானுடைய 300க்கு மேற்பட்ட பதிகங்களினுடைய போக்கை மிகச்சிறப்பாக ஒரு திறனாய்வாளர் போல நின்று சேக்கிழார் பெருமான் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஒவ்வொரு பதிகத்திலேயும் அமைந்திருக்கிற நிறைவு பாடலாகிய 10வது பாடலில் ஒரு அருமையான செய்தியை ஞானசம்பந்த பெருமான் எல்லா பதிகங்களிலேயும் தொடர்ந்து சொல்கிறார். அக்காலத்தில் வேத மதம் தமிழகத்திலே செழித்திருந்தது. ஆனால் அதனையும் வெற்றி கொண்டு வடபுலத்திலிருந்து புதிதாக வந்து புகுந்த பௌத்த நெறியும் ஜைன நெறியும் வைதிக மதங்களையும் தமிழ்நாட்டு மக்களால் வழிபடப்பட்டதாகிய சிவநெறியையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு எழுந்து மிகச் செழிப்போடு நடமாடின. இந்த நெறிகளின் மேல் ஞானசம்பந்த பெருமானுக்கு கோபம் இல்லை, வருத்தம் இல்லை. ஆனால் தமிழர், தமிழ் மொழி, தமிழ் கலை, கலாச்சாரம், பெண்மை, தமிழகத்தினுடைய மரபுகள் முதலியவற்றையெல்லாம் வடபுலத்திலிருந்து வந்த கடவுள் மறுப்பு இயக்கமாக இருக்கிற பௌத்த மதமும் ஜைன மதமும் அதை பெரிதெடுத்து பேசி வைதிக நெறியையும் சிவநெறியையும் வீணடிக்கின்றன என்று கருதுகிற காரணத்தால் அவற்றை தலை சாய்க்க வேண்டும் என்று கருதி தமிழ்நாட்டு மக்களுக்கு அக்காலை சமண பௌத்தத்தின் பால் ஈடுபாடு கொண்டு வாழ்ந்தவர்களாகிய தமிழ் மக்களுக்கு வேண்டாம், அந்த நெறி நல்ல நெறி அல்ல, அது நம்முடைய தமிழ்நெறிக்கு மாறானது, சிவபெருமான் என்று ஒரு பொருள் இல்லை என்று சொல்லுகிற அந்த நெறியில் சென்று காலத்தை வீணடித்து விடாதீர்கள் என்று எச்சரிப்பதன் மூலமாக மக்களை நல்வழிப்படுத்துகிற பெரிய முயற்சியை வேத காரணமாய வெண்பிறை சேர் செய்யசடை நாதன் நெறி அறிந்து உய்யார் தம்மிலே நலம் கொள்ளும் போதமிலா சமன் கையர் புத்தர் வழி பழியாக்கும் ஏதமே என மொழிந்தார் எங்கள் பிரான் சம்பந்தர் என்று. அது ஏத நெறி, அதன் கண்ணே சென்று சேராதீர்கள் என்று அந்தந்த பகுதியிலே வாழ்ந்திருந்த மக்களுக்கு எச்சரிக்கை விடுவதற்காக 10வது பாட்டையும் 11வதாக திருஞான சம்பந்தர் பதிகங்களில் மட்டும் காணப்படுகிற ஒரு பாடல் உண்டு பெருமக்களே. அதற்கு திருக்கடைக்காப்பு என்று சேக்கிழார் பெயரிட்டு காட்டுகிறார். திருஞான சம்பந்தர் தேவாரத்தையே திருக்கடைக்காப்பு என்று குறிப்பிடுகிற பழக்கம் இருந்ததை கல்வெட்டுக்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அந்த திருக்கடைக்காப்பு 3 கூறுகளை உடையது. இதை பாடியவன் திருஞான சம்பந்தனாகிய நான். இது இன்ன தலத்து இறைவன் மீது பாடப்பட்டது. இந்த 10 பாடல்களையும் மனம் உருகி பக்தியோடு பாடுகிறவர்கள் இன்ன பேறு பெறுவார்கள் என்று ஒரு பதிகத்தை பற்றிய சின்ன ஒரு அறிமுக விளக்கத்தை சொல்லி நிறைவதற்கு கடைசியிலே காப்பாக நிறுத்தப்பட்ட பாட்டு என்பதனால் திருக்கடைக்காப்பு என்று அதற்கு பெயரிடப்பட்டது என்று ஒவ்வொரு பதிகத்தின் இறுதியிலும் இருக்கிற 11வது பாடலில் திருஞான சம்பந்தனாகிய நான் பாடிய இந்த பாட்டை மனமுருகி சீர்காழியில் இருக்கிற பெருமானை நீங்கள் போற்றி நின்றால் இன்னின்ன பேரு பெறுவீர்கள் என்று திருக்கடைக்காப்பு சொல்லுகிற நெறி திருஞான சம்பந்தர் காலத்திலே வந்தது என்பதை சேக்கிழார் பெருமான் அடையாளப்படுத்துகிறார். திருப்பதிகம் நிறைவித்து திருக்கடைக்காப்பு சாத்தி இருக்குமொழி பிள்ளையார் எழுத்தொழுது நின்று அருள எதிரிலே தொழுது நின்று அருண்டாராம். அருட்கருணை திருவாளர் அருள் கண்டு எல்லோரும் பெருக்க விசும்பினில் ஆர்த்து பிரசமலர் மழை பொழிந்தார். வானத்து தேவர்களெல்லாம் இந்த காட்சி கண்டு விண்ணிலே இருந்து மலர் மாழி பொழிந்தார்கள் என்று காட்டுகிறார்கள். திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தில் ஒவ்வொரு பாடலிலும் பதிகத்தின் இறுதியிலும் திருஞான சம்பந்தன் சொன்ன தமிழ் என்று வரும். ஆனால் மற்றைய திருநாவுக்கரசர் சுந்தரர் பாடல்களிலே தங்கள் பெயர்களை அவர்கள் குறித்து கொள்வதில்லை என்பது பற்றி தமிழ்நாட்டிலே ஒரு வழக்குண்டு. சம்பந்தன் தன்னை பாடுவான், என் அப்பன் என்னை பாடுவான், சுந்தரன் பொன்னுக்கு பாடுவான் என்று சொல்வார்கள். அப்படி தன்னைத்தான் பாடினாலும் இன்னார் பாடியது என்பதை அறிமுகப்படுத்துகிற திருக்கடைக்காப்பையும் நமக்கு நம்பிக்கையூட்டி நம்மை நல்ல நெறியிலே செலுத்துவதற்கு காரணமான பதிக பெருவழியையும் கண்ட திருஞான சம்பந்தருடைய 10, 11வது பாடல்களினுடைய திறமெடுத்து சொல்லுகிற 2 பாடல்களையும் இப்பொழுது ஓதுவா மூர்த்திகளின் இனிய இசையோடு நீங்கள் கேட்டு மகிழ்கிறீர்கள். வேத காரணராய வெண்பிறை சேர் செய்ய சடை வேத காரணராய வெண்பிறை சேர் செய்ய சடை நாதன் நெறி அறிந்துயார் தம்மிலே நலங்கொள்ளும் வேத காரணராய வெண்பிறை சேர் செய்ய சடை நாதன் நெறி
கொள்ளார் தம்மிலே நல கொள்ளும் போதமிலா சமன் கையரு போதமிலா சமன் கையரு புத்தரு வழியாகும் போதமிலா சமன் கையரு புத்தரு வழியாக்கும் ஏதமே என மொழிந்தார் ஏதமே என மொழிந்தார் எங்கள் பிரான் சம்பந்தர் ஏதமே என மொழிந்தார் எங்கள் பிரான் சம்பந்தர் திருப்பதிகம் நிறைவேற்று திருப்பதிகம் நிறைவேற்று திருக்கடை காப்பு சாத்தி திருப்பதிகம் நிறைவேற்று திருக்கடை காப்பு சாத்தி திருப்பதிகம் நிறைவேற்று திருக்கடை காப்பு சாத்தி இருக்குமொழி பிள்ளையார் எதிர் தொழுது நின்ற தோழ திருப்பதிகம் நிறைவேற்று திருக்கடை காப்பு சாத்தி இருக்குமொழி பிள்ளையார் எதிர் தொழுது நின்ற தோழ இருக்குமொழி பிள்ளையார் எதிர் தொழுது நின்ற தோழ அருட்கருணை திருவாளனார் அருள்கருணை திருவாளனார் அருள் கண்டமர வேளாம் அருள்கருணை திருவாளனார் அருள் கண்டமர வேளாம் அருள்கருணை திருவாளனார் அருள் கண்டமர வேளாம் பெருகவிதும் பின்னில்லாது பெருகவிதும் பின்னில்லாது இரசமலர் மழை பொழிந்தார் பெருகவிதும் பின்னில்லாது இரசமலர் மழை பொழிந்தார் அருள் கருணை திருவாளனார் அருள் கண்டமர வேளாம் அருள் கருணை திருவாளனார் அருள் கண்டமர வேளாம் பெருகவிதும் பின்னில்லாது இரசமலர் மழை பொழிந்தார் பெருகவிதும் பின்னில்லாது இரசமலர் மழை பொழிந்தார் அருள் கருணை திருவாளனார் திருவாளனார் அருள் கருணை திருவாளனார் அருள் கண்டமர வேளாம் பெருகவிதும் பின்னில்லாது இரசமலர் மழை பொழிந்தார் திருக்கோயில் வழிபாடு முடிந்தது. பதிகம் மிகச்சிறப்பாக எங்கே எழுந்தருளியிருக்கிறவனாகிய பிரம்மபுரீஸ்வரனுடைய தாழ்மலர்களுக்கு தமிழ் பாமாலை சூட்டப்பட்டது. கேட்டு மகிழ்ந்த விண்ணவரும் மன்னவரும் மலர் மாறி பொழிந்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். பெருமானுக்கு கருணை கூர்ந்து தன்னுடைய நன்றியை தெரிவித்துவிட்டு தந்தையாருடைய திருத்தோள்களில் பிள்ளையை தூக்கி அவர் வைத்துக்கொள்ள ஊர்வலமாக வீதி வலமாக தன்னுடைய இல்லத்திற்கு ஞானசம்பந்த பெருமான் வருகிறாராம். கோயில் வாசலிலே வந்து தந்தையார் தோள் மீது இவர்ந்திருக்கிற அவரை பார்த்து பிராமணர்களும் அந்த நகரத்திலே வாழ்ந்தவர்களாகிய ஏனைய பெருமக்களும் கைகூப்பி தலைமேல் அவரை பார்த்து மொழிந்த இனிய மொழிகள் எப்படிப்பட்டது என்று அவருடைய பெருமை பேசுகிற 2 அருமையான பதிவுகளை சேக்கிழார் பெருமான் ஞானசம்பந்தரை புகழ்ந்து பேசிய ஊரவர் மொழிகளாக நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார். அது வெற்று மொழிகளாக வெறும் பாராட்டு சொற்களாக தொடர்களாக நின்றுவிடாது. ஞானசம்பந்த பெருமானுடைய திரு அவதாரத்தின் நோக்கத்தை விளக்குவதாக சேக்கிழார் பெருமான் தன்னுடைய உள்ளக்கருத்தை ஒரு காப்பிய ஆசிரியன் தானெடுத்து சொல்லாமல் பாத்திரங்கள் வாயிலாக சொல்ல வைக்கிற உத்தியை கையாண்டு ஊர் மக்கள் மூலமாக ஞானசம்பந்தருக்கு புகழ் மாலை சூட்டுகிறார்.
எப்படியெல்லாம் ஊர் மக்கள் அவரை போற்றினார்களாம். காழியர் தவமி, காழியிலே பிறந்திருக்கிறவர்கள் செய்த தவத்தின் பயனாக வந்த பெருமகனி. கவுனியர் தனமி, கவுனியர் என்கிற பிராமண குலத்திலே வந்திருக்கிற கோத்திரத்திற்கு அழகு சேர்த்த பெருமானி. கலைஞானத்து ஆழிய கடலே, கலைஞானம் என்று சொல்லத்தக்கதாகிய உயர் ஞானத்தின் ஒன்று திரண்டதாகிய கடலாக விளங்குகிற பெருமானி. அதனிடையே அமுதே, அந்த அழகான ஞானக் கடலிலிருந்து கடைந்தெடுக்கப்பட்ட அமுதமாக விளங்குகிற பெருமானி. அடியார் முன் வாழிய வந்தியும் மண்மிசை வானோர் தனிநாதன் ஏழிசை மொழியால் தன் திருவருள் பெற்றனன் என்பார்கள். இந்த மண்ணின் மேல் வந்து ஏழிசை உலகத்துக்கு தருவதற்காக சிவபெருமானுடைய இடப்பாகம் பிரியாத அம்மையினுடைய திருவருளை பெற்ற பெருமானி. காழியதவமி, கவுனியர் தனமி, கலைஞானத்து ஆழிய கடலே, அதனிடை அமுதே என்று ஒரு பக்கத்திலே கூட்டத்தார் என்று போற்றுகிறார்களாம். இன்னொரு பக்கம் திருப்பி பார்த்தால் அங்கே இருக்கிறவர்கள் தலைமேல் கைகூப்பி ஆனந்தம் கண்களிலே பெருக்கெடுக்க மனமகிழ்ச்சியோடு வாராது வந்துதித்த மாமணியாக இருக்கிற ஞானசம்பந்த பெருமானை நெஞ்சார துதிக்கிறார்கள். வாய் வழியாக இனிய சொற்கள் வருகின்றன. மறை வளர் திருவி, வேதத்தை வளர்ப்பதற்கு என்று வந்த செல்வமி, வைதிக நிலையே, வைதிக சமயம் என்று சொல்லப்படுவதாகிய ஒப்பற்ற வேத வழிபட்ட அந்த சமயத்திற்கு வைப்பு நிதியாக வந்திருக்கிற பெருமானி. வைதிக நிலையே, வளர் ஞான பொறையணி முகிலே, ஞானத்தை முழுவதுமாக தாங்கி நிற்கின்ற வானத்து முகிலே. ரொம்ப அருமையான பதிவு பெருமக்களே. எப்படி வளர்ஞான பொறை அணி முகிலே, ஒப்பற்றதாகிய ஞானம் என்பதை முழுவதுமாக தன்னுடைய தோள்களிலே தாங்கி நிற்கிற முகிலே என்பதனால் அந்த முகிலிலிருந்து பெய்கிற மழை தமிழகத்துக்கு ஞான மழையாக கிடைக்கப் போகிறது என்பதை அழகாகச் சொன்னார். புகலியர் புகழே, இந்த புகலி என்கிற சீர்காழியில் இருக்கிறவர்களுக்கு புகலிடமாக பாதுகாவலாக இருக்கிற பெருமானி. பொறு பொன்னி துறை பெருமணியே, காவிரி நதி பெற்றெடுத்த மாணிக்க மணியே, சுருதியின் ஒளியே, வேதத்தின் ஒளிக்கீற்றாக விளங்குகிற பெருமானி. வெளியே வந்து இறையவன் உமையாளுடன் அருள் தர எய்தினை என்பார். என் கண்ணுக்கு புலப்படாதிருக்கிற பெருமான் புலப்பட்டு சீர்காழி குளக்கரையில் உமையோடு வந்து காட்சி தருவதற்கு, கருணை பாலிப்பதற்கு காரணமாக விளங்கிய பெருமகனாரி என்று ஞானசம்பந்த பெருமான் பெற்றெடுத்த மிகப்பெரியதாகிய பேறுகளையெல்லாம் சொல்லி உமையம்மையின் அருள் பெற்ற அந்த திறத்தால் யார் யாரெல்லாம் என்னென்ன நலங்கள் பெற்றார்கள் என்று தொடக்கத்தில் வேதநெறி தழைக்க மிகு சைவத் துறை விளங்க பூத பரம்பரை பொலிய என்று தொடங்கியவர். அந்த பலன்களெல்லாம் இவர் தேவாரத்தால் இந்த மண்ணுக்கு கிடைத்தன என்பதை சொல்லி வாயூரி மகிழ்கின்ற அற்புதமான 2 பாடல்களை ஓதுவா மூர்த்திகள் பாட வழிவிட்டு உங்களை வணங்கி வாழ்த்தி இன்றைய அருளே ஆனந்தமே என்கிற பகுதியை நிறைவு செய்து கொள்கிறேன். வணக்கம், நன்றி. காழியர் தவமே, கவுனியர் தனமே, காழியர் தவமே,